வணக்கம். இந்த வீடியோவில் சுக்கிரனும் குருவும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரனும் குருவும் இணைந்து லக்னங்களிலேயோ அல்லது 7ஆம் பாவத்திலேயோ இருக்கும் பொழுது அவர்களுடைய திருமண வாழ்வு என்பது கேள்விக்குறியாகின்றது. அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. அதிக சுபத்தன்மை வாங்கி உள்ள குரு பகவானும் 3/4 பங்கு சுபத்தன்மை வாய்ந்த சுக்கிர பகவானும் சேர்ந்து 1ஆம் இடம் அல்லது 7ஆம் இடம் இந்த இடங்களிலே இருக்கும் பொழுது அவர்களுடைய திருமண வாழ்வு என்பது கேள்விக்குறினா என்னன்னு, அந்த இடம் அதிக சுபத்துவம் ஆகிடும். அதனால் சுக்கிரன் அண்டு குரு 2 பேருமே எதிரிகள். இன்னும் சொல்ல போனால் எதிர் அணிகள் கூட கிடையாது, எதிரிகள் 2 பேரும் ஒரே இடத்துல கூடும் பொழுது கூடுற இடத்தையும் காலி பண்ணிவிடுவான், பார்க்குற இடத்தையும் காலி பண்ணிவிடுவாங்க. அதனால் சரி காலி பண்ணிவிடுவான் என்னான்னு கேட்டிங்கன்னா, என்ன காலி பண்ணிவிடுவான் அப்படின்னா என்னென்னா கொண்டு விடுவானா அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. அந்த இடத்தில் நடக்க வேண்டிய ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கையை பாதிப்பு உள்ளாக்குவான், இல்லை கணவனுக்கு பாதிப்பு உள் பண்ணுவான், மனைவிக்கு பாதிப்பு உண்டு பண்ணுவான். அதனால் அந்த மாதிரி உள்ள லக்னங்கள் மாப்பிள்ளை எப்படி இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும், பொண்ணு எப்படி இருந்தாலும் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். பொண்ணாக இருந்தால் போதும், மாப்பிள்ளையாக இருந்தால் போதும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இருக்காது. இல்லை எனக்கு பொண்ணு டாக்டர் படிச்சிருக்கணும், இல்லை மாப்பிள்ளை டாக்டருக்கு படிச்சிருக்கணும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கணும், அப்படி இப்படியெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா அங்கே 0 தான் மிச்சப்படும். அதனால் அந்த மாதிரி உள்ள ஜாதகர்கள் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்திலேயோ இருக்கும் பொழுது உள்ள ஜாதகங்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். மறு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.